என்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அவ்வளோ பெரிய பாவங்கள்லாம் நான் செய்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதன் காரணமாகவே அல்லாஹ் விட்டு தூரமா இருக்கிறீங்களா? தொழுகாம, துவா கேட்காம, குரான் ஓதாம, முழுக்க முழுக்க அல்லாஹ் விட்டு தூரமா இருக்கிறீங்களா? இந்த ஹதீஸை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க, யப்ன ஆதம் மா தஅவுதனி வ ரஜவுதனி கஃபர்து லக அலா மா மின்க வலா உபாலி. இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நீ என் மீது ஆதரவு வைத்து பாவ மன்னிப்பு கேட்கும் வரை, எவ்வளவு காலங்கள் நீ என் மீது ஆதரவு வைத்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பாயோ அதுவரை நான் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன். இப்படி மன்னிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. வல உபாலி, அது எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அதே போல நீ வானளவுக்கு உயரத்துல வானளவுக்கு நீ பாவம் செய்திருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக மன்னிப்பேன். அதே போல அடுத்த வாசகத்துல நபி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக, பூமி அளவுக்கு நீ பாவம் செய்திருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக மன்னிப்பேன். நாம நினைக்கிறோம் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் சொல்றா, நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்னா, அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் இஸ்லாத்தையும் குரானுடைய கண்ணோட்டத்துல, ஹதீஸுடைய கண்ணோட்டத்துல பார்க்கணுமே தவிர, நம்முடைய சிந்தனைகளால குரானையும் அல்லாஹையும் ரசூலையும் பார்க்கறதை விட்டு தூரமானாதான் நிராசையை விட்டு நம்ம தூரமாக முடியும், அல்லாஹோடு நெருங்க முடியும். அப்படிப்பட்ட மிக சரியான நெருக்கத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.